ஹாய். ஸோ இன்றைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, ஆல்ரெடி வந்து நான் விக்டிம் மென்டாலிட்டியில் இருக்கவங்களுக்கு எப்படி வந்து அதை ஐடென்டிஃபை பண்ணுறது, நீங்கள் விக்டிம் மைண்ட் செட்டில் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதோட தாட் பேட்டர்ன்ஸ் அண்ட் தென் பிஹேவியர்ஸ் எப்படி இருக்கும், ரிலேஷனல் குவாலிட்டிஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து யூடியூப்பில் கூட போய் பார்த்துக்கலாம். ஸோ ஆல்ரெடி இன்ஸ்டாலையும் பார்ட்டாக போஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதெல்லாம் பாருங்கள். ஸோ ஒரு செகண்ட். ஓகே. ஸோ இப்போ வந்து சில பாயிண்ட்ஸ் எல்லாம் நோட் பண்ணி வச்சுருக்கேன். எப்படி வந்து விக்டிம் மென்டாலிட்டி, விக்டிம் மைண்ட் செட்டில் வந்து வெளியில் வருது, ஹவு டு ஓவர் கம் இட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்கோங்க, ஒர்க் பண்ணுங்கள். சும்மா வந்து சொல்கிறது கேட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து எதுவுமே ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்லாதீங்க. ப்ராக்டிக்கலாக இதெல்லாம் வந்துட்டு புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சுட்டு அதுக்கு வந்து என்னென்ன பண்ணணுமோ ஆக்ஷன் எடுங்க. நீங்கள் வந்து எதுவுமே வந்து ட்ரை பண்ணாமல் சும்மா வீடியோ பார்த்துட்டு அதை வந்து யூஸ் பண்ணிக்கல, அது உங்கள் லைஃப்பில் அப்ளை பண்ணலன்னா அது வந்து யூஸே இல்லை. அதனால் எந்த வீடியோ பார்த்தாலும் அதை வந்து அப்ளை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு எதுக்கு நான் விக்டிம் மைண்ட் செட் பற்றி வந்து ரொம்ப வீடியோஸ் வந்து நான் நிறைய வீடியோ போடுறேன், எல்லா விதமான குவாலிட்டிஸையும் நான் கவர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன்னா, பிகாஸ் இருக்கிறதுலே ரொம்ப புவரான ஒரு மைண்ட் செட் அப்படின்னா அது விக்டிம் மைண்ட் செட் தான். ரொம்ப வந்து லோ லெவல் ஸ்டேஜில் நம்ம இருக்கோம், நம்ம லைஃப்லேயே வந்து ரொம்ப பின்தங்கி இருக்கோம், நம்மளால் எதுவுமே பண்ண முடியல அப்படின்றதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா இந்த விக்டிமாக இருக்கிறனால தான். இதனால் வந்து நம்மளுக்கு முன்னேற்றமே இருக்காது. நம்ம லைஃபே வந்து ஒரு சின்ன சர்க்கிள்குள்ளாரியே தான் இருக்கும். நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய கிஃப்ட்டோ இல்லை பெனிஃபிட்ஸோ நம்ம லைஃப்பில் பெஸ்ட்டு வெர்ஷனாக மாறுறதுக்கான எல்லாத்துக்கும் ஒரு மெயினாக இருக்கிறது இந்த ஒரு மைண்ட் செட் தான். இதுதான் வந்து நம்மளுக்கு தடையாகவே இருக்கும். அதனால தான் இதை ஃபஸ்ட்டு ஓவர் கம் பண்ணணும். அதுக்கப்புறமா நம்ம ட்ராமாவை கிளியர் பண்ணலாம், நம்ம இன்னர் சைல்டை வந்து ஹீல் பண்ணலாம், நம்ம ஃபெமினைன் அண்ட் மாஸ்குலைன் சைடை வந்துட்டு நம்ம வந்து இது வரைக்கும் நம்ம கவனிக்காமல் இருந்திருப்போம், அதெல்லாம் ஹீல் பண்ணலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு மேனிஃபெஸ்டேஷன் பண்ணலாம். ஸோ அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம லைஃப்பில் கொண்டு போகலாம். பேசிக் வந்து இதுதான். இந்த மைண்ட் செட்டை வந்து ஓவர் கம் பண்ணுறது மூலிமா தான் நம்மளால் வந்து ஒரு பெட்டர் லைஃபையே வந்து லீட் பண்ண முடியும். தட்ஸ் வை ஐ எம் ஆல்வேஸ் ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து விக்டிம் மைண்ட் செட்லேருந்து வெளியில் வாங்கன்னு அதனால தான் இதை ஸ்ட்ராங்காக வந்து சொல்கிறேன். ஓகே, லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா, ஹவு டு ஓவர் கம் இட், விக்டிம் மைண்ட் செட்டை வந்து எப்படி ஓவர் கம் பண்ணுறது அப்படின்னு சொல்லலாம். மெயினாக வந்து செல்ஃப் அவேர்னஸ் அண்ட் தென் வந்து மைண்ட் செட்டை வந்து ஷிஃப்ட் பண்ணுங்கள், இன்டென்ஷனல் ஆக்ஷன்ஸ் எடுங்க. ஓகே, ஸோ செல்ஃப் அவேர்னஸ் அப்படின்னும் போது ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஏன் அப்படி ரியாக்ட் பண்ணுறோம், நமக்குள்ளே ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை விக்டிமைஸ்டாக ஏன் மாற்றுறாங்க, மற்றவங்க நம்மளை ட்ரீட் பண்ணுற அப்படி விக்டிம் மாதிரி நம்மளை ட்ரீட் பண்ணுறாங்க, நம்மளை ஃபீல் பண்ண வைக்கிறாங்கன்னா நம்மக்கிட்ட ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா, இல்லை அவங்களால நம்ம ஃபீல் பண்ணுறோமா, அவங்க பண்ணுறனால நம்ம வந்து நமக்குள்ளே வந்து இந்த ரியாக்ஷன்ஸ் வருதா, இல்லை வந்துட்டு நம்மளுக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது, உள்ள ட்ரிகர்ஸ் இருக்குது, அதனால் வந்து நம்ம விக்டிம் மாதிரி ஃபீல் பண்ணுறோமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செல்ஃப் அவேர்னஸ் அது வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். செல்ஃப் இன்ட்ராஸ்பெக்ஷன் மூலிமா அதை தெரிஞ்சுக்கணும். அந்த தென் வந்து நம்ம மைண்ட் செட்டை ஷிஃப்ட் பண்ணுறது என்ன அப்படின்னு நம்ம ப்ராப்ளம் என்ன அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு அது மூலிமா அஃபர்மேஷன் சொல்லி இல்லை இனிமேட்டு அப்படி நடக்காதுன்னு சொல்லிட்டு ஷிஃப்ட் பண்ணுறது. ஓகே, மைண்ட் செட்டை வந்து சேஞ்ச் பண்ணணும். நெக்ஸ்ட் என்னென்னா ஆக்ஷன் எடுக்கிறது.